இன்னைக்கு தூத்துக்குடியில நச்சாலை ஸ்டெர்லைட் அது இல்லைன்னா அதுக்கு காரணம் யார்? தலைவர் வைகோ. தஞ்சை வேளாண் மண்டலம் இன்னைக்கு அங்க ஹைட்ரோ கார்பன் ஷேல் கேஸ் இது போன்ற நச்சு திட்டங்கள் இல்லை என்றால் அதுக்கு காரணம் யார்? தலைவர் வைகோ. இன்னைக்கு நெய்வேலியில எல்எல்சி தொழிற்சாலை இன்னைக்கு தனியார் மயமாகாம இன்னைக்கும் பொதுத்துறை நிறுவனமா 30,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிறதுக்கு காரணம் யார்? தலைவர் வைகோ. இவர் சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு ட்ரெயின்ல டிடிஆர் டிக்கெட் பரிசோதனை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெர்த் இருக்கும். அந்த பெர்த் யாரால கிடைச்சதா? தலைவர் வைகோ. இன்னைக்கு மே தினம் மே 1 அதாவது ஊதியத்துடன் விடுமுறைன்னு சொல்லிட்டு நாடு முழுவா சொல்றாங்க இல்லையா, அது ஏதாவது சிபிஎம் கொண்டு வந்ததா, சிபிஐ கொண்டு வந்ததா, இதை ஏதாவது பொது உடைமை இயக்கம் கொண்டு வந்தா? இல்லை இல்லை இல்லை. மே 1 ஊதியத்துடன் விடுமுறை, அதை கொண்டு வந்தது யாரு? தலைவர் வைகோ. இன்னைக்கு நீங்க இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றியவர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ஆனா 1990 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் கிடையாது. எல்லா விடுதலை போராட்ட வீரர்களுடைய படம் இருக்கு, அவர் படமற்ற கிடையாது. ஆனா தலைவர் 1990 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொன்னார், ஏன் அம்பேத்கர் படத்தை வச்சு அந்த நாடாளுமன்றம் தீர்க்கப்படுமான்னு சொல்லி அடுத்த சில மாதங்கள் அன்னைக்கு பிரதமர் விபி சிங் மூலியமா அன்னைக்கு அம்பேத்கர் திருவுருவப்படத்தை திறந்து வச்சாங்க. இது மாதிரி சொல்லி அடிக்கிட்டே போகலாம், எவ்வளவு பண்ணி சொல்லலாம். சமீபத்தில் சீமை கருவளி மரம், காற்றையும் மண்ணையும் மாசுபடுத்துகின்ற சீமை கருவளி மரம் தமிழ்நாட்டில் 10 வருஷத்துக்குள்ள நீங்க அகற்றியான்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதுக்கு காரணம் யார்? தலைவர் வைகோ. ஏன் இந்த சங்கரங்கோயில் மண்ணு நம்ம ஊரெல்லாம் சொல்லிட்ட இந்த ஊருக்கு தலைவர் என்ன செஞ்சார்? நீங்க எல்லாம் பல பேருக்கு தெரியாது. 1984 தலைவர் கலைஞர் அவர்கள் இங்க தேர்தல் சுற்றுப்பயணம் வந்த பொழுது, அப்போது தலைவர் கலைஞரை வச்சுட்டு நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 2 கோரிக்கை இந்த ஊருக்கு நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். தேர்தலில் ஜெயிச்சீங்கன்னா, நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னா 2 முக்கியமான கோரிக்கை. அப்ப அதுல முதல் கோரிக்கை என்னன்னா, நீங்க தாமிரபரணி தண்ணிய இந்த ஊருக்கு நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அப்போ அந்த தேர்தல் அவர் வெற்றி பெறல. 87 திமுக வெற்றி பெறுது. அப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர் கையெழுத்திட்டு அன்னைக்கு 1990 இங்க அடிக்கல் நாட்டி தாமிரபரணி தண்ணி முதல்ல இங்க சங்கரங்கோயிலுக்கு வந்தது.